ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஹவு டு ஓவர் கம் பேட் தாட்ஸ், ஆஸ்க் அ கொஸ்டின் எவ்ரி மார்னிங். என் பிரெயினுக்கு நீங்கள் என்ன வேலை வச்சுருக்கேன்? இன்றைக்கெலாம் என்னெல்லாம் யோசிக்க போகிறேன் நான், எப்படிலாம் அதை யூஸ் பண்ண போகிறேன்? இட்ஸ் அ ஹியூஜ் கம்ப்யூட்டர், எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? அப்படி யோசனை வச்சுக்கேன், யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம்திங் டு டுவெல் ஆன். அதனால தான் 1 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமல், பாவியின் வழியில் இல்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமல் அப்படின்னு அதோடு நிறுத்திடாமல், இட் ஷோஸ் தி அதர் பார்ட். இட் சேஸ் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவன் வந்து எதை ரிமூவ் பண்ணணுமோ அதை ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்குறதுல, எதில் தியானம் பண்ணுறேன், எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எதில் நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும்ப்பா, இங்கே இருக்க நிறைய பேர் வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் க்ரியேட்டிவ் எனர்ஜி. நிறைய பேருடைய மூளை வந்து யூ கேன் ஆக்சுவலி டூ லாட் ஆஃப் ரிசர்ச், யூ கேன் ஸ்டடி அ லாட், யூ கேன் அனலைஸ். சம் ஆஃப் யூ ஹேவ் வெரி வெரி ஆர்டிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் கடவுள் கொடுத்துருப்பாரு. ரைட்டிங் போயம்ஸ், ரைட்டிங் நாவல்ஸ், ரைட்டிங் ட்ராமாஸ், ஸ்கிட்ஸ், இல்லை லிட்ரேச்சரில் ஏதாவது ஒரு ஏரியாவில். இட் கேன் பி இன் கால்குலேஷன்ஸ், இட் கேன் பி வித் டிசைன்ஸ். அதுக்கு நீ ஒரு புக்கு வச்சுருக்கணும், அதுக்கு ஒரு டைரி இருக்கணும் உனக்கு, அதுக்கு வந்து நீ ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கணும், பென்சில் அண்ட் பீஸ் ஆஃப் பேப்பர் உனக்கு இருக்கணும். உனக்கு கடவுள் வந்து உனக்கு ரொம்ப டிசைனிங் ஃபீல்டில் கொடுத்துருக்காருன்னா அதில் வந்து யூ ஹேவ் டு டூ சம்திங் எவ்ரி டே. சில பேருக்கு இருக்கும் ஃபோட்டோகிராஃபிக் அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். தட்ஸ் த பிளேஸ் where their heart is drawn. So you should always be filling it with stuff that you can grow and increase and develop. அதில் உன் மைண்டை செலுத்தி பாரு. இந்த பேட்டில் வந்து it will die its natural death. What you feed will always grow. What you feed will grow. எதுக்கு சாப்பாடு போட நிறுத்திட்டியோ அந்த நாய் செத்து போயிடும். Feed what you want to grow. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்கன்னா how to overcome செல்ஃபோன் அடிக்ஷன். ஓகே, நான் ப்ரேயர் பண்ணி உனக்கு வந்து இனிமேல் செல்ஃபோனை தொடாத மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்குவேன். செல்ஃபோன் தொட்டாலும் உனக்கு ஷாக் அடிக்கணும், செல்ஃபோன் தொட்டால் கை கால் வழங்காமல் போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கிஃப்ட் வச்சு வச்சு உனக்கு செல்ஃபோனே தொடாத மாதிரி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? 24 hours வாட் ஐ கோனா டூ? டு யூ ஹேவ் அன் ஆல்டர்னேட்டிவ் பிளான்? ஏதாவது இருக்கா? நிறைய பேருக்கு அது கிடையாது. அதனால் தி ஸ்டில் ஃபைட் வித் செல்ஃபோன். அதுதான் அப்பா நம்மளுக்கு பெரிய சோதனையாக மாறி போச்சு. நான் சொல்கிறேன், யூ சிம்ப்ளி டோன்ட் ஹேவ் சம்திங் எல்ஸ் டு டூ. அந்த ஏரியாவை நீ ஃபோக்கஸ் பண்ணாதனால, அது ரொம்ப வீக் ஆகிட்டதுனால யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் ஏரியா. இட்ஸ் ஸ்டில் ட்ராயிங் அண்ட் கேச்சிங் யுவர் அட்டென்ஷன். Do something with what you can and what you have. உங்கள்கிட்ட ஆண்டர் கொடுத்த அந்த பவர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ், உனக்கு இருக்கிற பொட்டென்ஷியலை சரியான ஏரியாவுக்கு முதல்ல திருப்பு. ஃபைண்ட் அ பிளேஸ், மேக் யுவர் மைண்ட் லைக் அ ஃபீல்ட் விச் யூ ஆக்சுவலி ஹாவ் அ சாய்ஸ் டு சோ த ரைட் க்ராப். ஸோ பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அங்கே எவனும் ஃபுட்பால் விளையாட மாட்டான். அங்கே வந்து வீட்ஸ் வந்தால் கூட அது சர்வசாதாரணமாக எடுத்து வெளியே போடுவேன். It will not be a burden to you. It will actually be a pleasure to throw it out. அதனால் இன்னையிலேருந்து யோசிங்க. இல்லை, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா உட்காந்துட்டு வர்றது தான். பட் டூ சம்திங் தட் கேன் பில்ட் யுவர் லைஃப். பேர் தான், சும்மா பேக்கை தூக்கிட்டு வச்சு ஸ்டைலாக போயிட்டு வருது. என்ன படிச்சு வந்தால் மாப்பிள்ளை ஒன்றும் தெரியாது, ஒன்றும் படிக்கிறது கிடையாது, சும்மா ஜாலியாக வருது. அந்த நோட் புக் வந்து வருஷம் ஃபுல்லாக புதுசாகவே இருக்கும். ஒன்றும் இதில் எக்ஸாம் டைமில் மட்டும் போய் யார்ட்டையாவது போய் கொடுறா நோட்ஸ் கொடுறான்னு சொல்லி அது ஜெராக்ஸ் எடுத்து அதை படித்து எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு வந்துடுறான். ஆனால் கேட்டால் வருஷம் ஃபுல்லாக தூக்கிட்டு போகிறது. டிஃபன் பாக்ஸ், ஒரு பெரிய பேகு, சில பேர் அங்கே வர போய் சாப்பிட்றது, கேன்டீனுக்கு வர காசு வாங்கிட்டு போகிறது, மற்றபடி ஒன்றும் நடக்காது அங்கே. வருஷம் ஃபுல்லாக ஜஸ்ட் வேஸ்ட் த டைம். ஆனால் உன்னுடைய லைஃப்பை நீ டெவலப் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு டூ சம்திங். ஃபைண்ட் அன் ஏரியா வேர் யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் மைண்ட் இன். இன்வெஸ்ட் பண்ண பாரு. ஆஸ் அ பாஸ்டர், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பைபிள் ஐ ஸ்டடி. I'm involved in so many things. I keep myself very busy. I don't have time for any nonsense. உண்மை இல்லை. அதுக்கு நான் எவ்வளோ மினிமம் ஏரியா கொடுக்க முடியுமோ வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் நான் சொன்னது போல் போனாலும் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஐம் நாட் போஸ்டிங், பட் இஃப் ஐ ஹேவ் டைம் லெஃப்ட்னா டைம் டு ஸ்லீப், அவ்வளோதான். நாள் ஃபுல்லாக ஐ ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங். ஸோ மெனி திங்ஸ் ஐ கேன் டூ. டிசைனிங், இன்ஃபேக்ட் ஆல் மை புக் டிசைன்ஸ் நான் தான் பண்ணேன்.
சர்ச்சில் உள்ள பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். இந்த எல்லா இன்டீரியரும் நான் தான் பண்ணேன். ஆல் த இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக நானே பண்ணேன். ஐ டிசைன்ட் எவ்ரி திங். என்னென்னு கேட்டால், ஐ டோன்ட் ஹேவ் அ கேட் சாஃப்ட்வேர். எனக்கு அதெல்லாம் வேலை செய்ய தெரியாது. கேட் எனக்கு ஆட்டோ கேட் வேலை செய்ய தெரியாது. பட் ஐ ஹேவ் சம்திங் கால் கோரல் ட்ரா. சாதாரண கோரல் ட்ரா. அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு இந்த என்டையர் சர்ச்சோட டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நானே சும்மா ஸ்கொயர்ஸ், சர்க்கிள்ஸ், எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் ஃபீட்டில், இன்ச்சஸில், சென்டிமீட்டர்ஸில் ஃபுல்லாக ட்ரான். வெளியில் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக ஐ ஹேவ் இட் ஆன் கோரல் ட்ரா. ஹோல் சர்ச்சுடைய மாஸ்டர் பிளான் ஐ டிட் இட் ஆன் கோரல் ட்ரா. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ ஏரியா இருக்கணும். நானே கற்றுக்கிட்டேன். எத்தனை இன்ச்சஸில் எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், எத்தனை இன்ச்சஸ் சேர்த்தா எத்தனை ஃபீட் வரும். ஸோ இதெல்லாம் ஐ லேர்ன்ட் இட். ஐ நெவர் வாஸ் அன் இன்ஜினியர். ஐ ஸ்டடிட் லிட்ரேச்சர். ஐ நெவர் நியூ அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். பட் எங்கள் பசங்களுக்கு எனக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட தான் வரும். அண்ணா ஒர்க் ஆகலண்ணா, யூடியூப்பில் லைவ் போகலண்ணா. ஐ யூஸ் டு கோ அண்ட் டூ தட். 1ஆம் தேதி சர்வீஸில் ஆனால் ஆடியோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுண்ணா, ஏதோ நின்றுச்சுண்ணா, என்ன பண்ணன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் காட் டவுன், காட் த ஸ்டஃப் கிளியர்ட், வெண்ட் ஆஃப். எப்படி நடந்ததுன்னா, ஐ கண்டினியூலி ஸ்டடி ஆடியோ, வீடியோ, எவ்ரி திங். என்னுடைய லைஃப்பை வச்சு என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் நான் படிச்சுக்கிட்டேன். ஐ யூஸ் மை மைண்ட், ஐ யூஸ் மை பிரெயின். இது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் அ டிகிரி டு டூ தேட். மியூசிக், ஐ நெவர் வென்ட் டு அ மியூசிக் ஸ்கூல். ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ளே வித் நோட்ஸ். ஆனால் வாசித்து முடிச்சோன்னே எல்லாருக்கும் வந்து கேட்பாங்க, நீங்கள் எங்கே போய் படிச்சிங்க மியூசிக்கை? சும்மா ஹியரிங் தான். ஹியர் அண்ட் ப்ளே கற்றுக்கிறேன், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதே பிரெயின் தான். யூ டோன்ட் ஹேவ் டு டூ ஈவன் யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ அ ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. பட் உன் மைண்டை வந்து நீ அதுக்கு மட்டும் கொஞ்சம் திருப்பிட்டேன்னு வச்சுக்கேன், இட் ஆக்சுவலி ரியாக்ட். இட் வில் ஷோ யூ த பொட்டென்ஷியல். உனக்குள்ளே எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எவ்வளோ தூரம் மைண்ட் கிராஸ் பண்ண முடியுன்றதை யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ. என்னால் செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியுமா? See, I saw the first computer in my life when I was 23 years old. அதுவும் அந்த கம்ப்யூட்டருடைய என்டையர் ரேம் இல்லை, ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் என்ன தெரியுமா? டோன்ட் லாஃப், 16 MB. அதுக்கு இவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க். 16 MB வாஸ் த ஹார்ட் டிஸ்க். இது எப்போனா 23 வயசில் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தான்னா, என் கடைசி தங்கச்சி சொல்லி கொடுத்தா. இப்படி தான் ஆன் பண்ணோம். ஷீ டாட் மீ. பட் நீங்கள் வந்து யூ ஆக்சுவலி ஆர் born with computers. I touched the mobile phone when I was 30. You are touching it when you are 3 or 5 or 13. அப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது பாருங்களேன். தி அமௌண்ட் ஆஃப் டெக்னாலஜி தட் யூ ஆர் ஹேவிங் ஆக்சஸ் டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஐ ஸ்டார்டட் பிளேயிங் கீபோர்ட் வித் ஒரு சோப் பாக்ஸ் மாதிரி ஒன்று, சின்னதாக ஒன்று, பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதான் என் ஃபஸ்ட்டு கீபோர்டு. ஆனால் இன்றைக்கி நீ கீபோர்டை வாசிக்கணுன்னா ஃபுல் சைஸ் கீபோர்டு ஒன்று வாசிக்கிறேன். நீ எவ்வளோ ப்ரிவிலேஜ் தெரியுமா? இல்லை, நாங்கள் யூத் மீட்டிங் நடத்தினோம். ஃபஸ்ட்டு யூத் மீட்டிங் 10 பேர் உட்காந்தாங்க சுற்றி. ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தர் கேட்காது. சவுண்ட் சிஸ்டம் கிடையாது, டிவி கிடையாது, பாட்டு போடுறதுக்கு டிஸ்பிளே கிடையாது, ஒன்றும் கிடையாது. தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். பட் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க தெரியுமா? எடுத்தோடனே ஏர் கண்டிஷன் ரூம்லாம் வரீங்க. நாங்களாம் ஏசியில் தூங்கினதே 22 வயசில் தான் தூங்கினேன். ஏசிலாம் என்னன்னே தெரியும் அப்போ தான். ஆனால் நீங்கள் பிறக்கும் போதே ஏசியில், பிறக்கும் போதே டிஸ்பிளேயோட, என்ன பிறக்கும் போதே கார்ட்லெஸ் மைக்கோட, பிரசங்கும் போது ஃபஸ்ட்டு பாட்டே அப்போ பார்த்தா அதுக்கு ஒரு எஃபெக்ட் வைக்கிறான்னு கேட்குறாங்க. எஃபெக்ட் வைப்பா கொஞ்சம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் பாடிப்பான். ஆனால் தே வாண்ட் எஃபெக்ட்ஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, தப்பு கிடையாது அது. ஆனால் அது இருக்குது. யூ காட் தி ஆப்ஷன், யூ காட் தி அரீனா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது யூ ஸ்டார்ட் வித் ஸோ மச். பட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, வி டோன்ட் டேப் இன் டு இட். அந்த பொட்டென்ஷியல்ஸை நம்ம வெளியே எடுக்கிறதில்ல. யுவர் மைண்ட் இஸ் அன் அமேசிங் ஃபீல்ட். See how you can maximize your mind, and then bad thoughts பற்றி உனக்கு பிரச்சனையே வராது. Got it?